புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை நிபந்தனை விதித்திருக்கிறது. கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று நிபந்தனை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் காவல்துறை நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. 5000 பேர் மட்டுமே அனுமதி போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? கார்த்திகா, புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வரும் 9ஆம் தேதி மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். இந்நிலையில் இதற்கான நிபந்தனைகளை தற்போது புதுச்சேரி காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கூட்டத்தில் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என கூறப்பட்டிருக்கிறது. விஜய் சந்திக்கும் மக்கள் கூட்டம் என்பது பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற உள்ளது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தினர் நகர்வளம் அல்லது சாலை வளம் மேற்கொள்வதற்காக 9 இடங்களில் அனுமதி கோரியிருந்தனர். இருந்தாலும் புதுச்சேரி காவல்துறையை பொறுத்தவரை நகர்வளம் நடத்தினால் மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகிவிடும் என்பதன் காரணமாக மக்கள் சந்திப்பு கூட்டம், அதாவது பொதுக்கூட்டம் போன்று நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என பழைய துறைமுக வளாகத்திற்கான அனுமதியை கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில் 5000 பேர் மட்டுமே கூட்டத்தில் அனுமதி என்றும், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் கூட்டத்திற்கு வரக்கூடாது, அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே வரக்கூடியவர்களுக்கு QR கோடு முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த QR கோடை அணிந்திருப்பவர்கள் மட்டுமே விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் என கூறப்பட்டிருக்கிறது. 5000 பேரை 10 கேபின்களாக பிரித்து ஒரு கேபினுக்கு 500 பேர் என்கின்ற விதத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய தாவேகா தொண்டர்கள் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பறை உள்ளிட்டவை சரியாக செய்து தரப்பட வேண்டும் எனவும் காவல்துறையினருடைய அவர்களுடைய அந்த நிபந்தனையில் முக்கியமாக கூறப்பட்டிருக்கிறது. விஐபிகளுக்கான ஆம்புலன்ஸ் தவிர்த்து தீயணைப்பு வாகனங்கள், பொதுமக்களுக்கான தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவையும் தயார் நிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு நிபந்தனைகளை புதுச்சேரி காவல்துறை தற்போது விதித்திருக்கிறார்கள். இதற்கான பிரமாண பத்திரமும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கொடுக்க வேண்டும் என்றும், 5000 பேருக்கு மேல் கூட்டம் கூடக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் சந்திக்கவிருக்கும் அந்த மக்கள் கூட்டத்திற்கு காலை 9 மணியிலிருந்து 5 மணி வரை அந்த பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. விஜய் வரக்கூடிய நேரம் சரியாக கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கரூர் சம்பவத்துல விஜய் தாமதமாக வந்ததால் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில விஜய் வரக்கூடிய நேரம் மற்றும் அவர் எங்கு தங்குகிறார், அவர் எங்கிருந்து துறைமுக வளாகத்திற்கு வருகிறார் என்கின்ற முழுமையான விவரங்கள் கொடுக்க வேண்டும் எனவும் காவல்துறை நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றி.